ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் டெலிட் பண்ண போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் போட்டிருப்பீங்க. இந்த போஸ்ட் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்க முடியும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ காமிக்கும், உங்கள் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைலை வந்து டச் பண்ணுங்கள். அதை இங்கே டச் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே இருக்கும். சரிங்களா? உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோ ஆகும். எந்த டேட்டில் போஸ்ட் போட்டிங்க, எந்த இயரு, ஸோ அது வந்து பப்ளிக் இருக்கா, ப்ரைவேட் இருக்கா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இதில் என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ரோ எனக்கு இந்த போஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் தெரியாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 புள்ளி இருக்குல்ல, 3 புள்ளியை கொடுத்து இந்த மூவ் டு கிராஷ்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இப்போ டெலிட் ஆயிடுச்சு, அது எப்படி வரைக்குதுன்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெலிட் பண்ண போஸ்ட் வந்து கொண்டு வரதுமே நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் போஸ்ட் டெலிட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்ட் நான் டெலிட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இந்த போஸ்ட் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னையிலேருந்து 30 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை ரீகவர் பண்ண முடியும். 30 நாள் 31 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டை நம்மளால் ரீகவர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை வந்து மஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் டெலிட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், இந்த 3 புள்ளி இருக்குல்ல, அந்த 3 புள்ளியை டச் பண்ணுறேன். அதாவது இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 புள்ளியை நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எடிட் பண்ணுற ஆப்ஷனு, சேவ் போஸ்ட், இந்த மாதிரி எடிட் ப்ரைவசி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் டெலிட் பண்ணணும் என்னென்னா இந்த ஆப்ஷன் டச் பண்ணணும். கரெக்டுங்களா? மூவ் டு கிராஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மூவ் டு யுவர் கிராஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாரி கொடுத்துட்டு ஐட்டம்ஸ் இன் யுவர் ட்ராஷ் வில் பி ஆட்டோமேட்டிக்கல் டெலிட் ஆஃப்டர் 30 டேஸ். அதாவது நீங்கள் இதை டெலிட் பண்ணிவிடுங்க, குப்பை தொட்டிக்கு போயிடும். குப்பை தொட்டிக்கு போயிட்டாலுமே 30 நாள் வரைக்கும் அந்த குப்பை தொட்டியில் நாங்கள் வச்சுருப்போம். 31ஆவது நாள் தான் அந்த குப்பை தொட்டியில் நாங்கள் தூக்கி போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ 30 நாள் வரைக்கும் அந்த குப்பை தொட்டியில் இருக்குது. நம்ம வேணும்னா போயிட்டு எடுத்துக்கு பறிச்சு வேண்டியதான். சரிங்களா? வேணும்னா எடுத்துக்கு ரீகவரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? இதை நாங்கள் ஒரு குப்பை தொட்டிக்கு போனோம், நீங்கள் பண்ணணுமா, குப்பை தொட்டிக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆமாம் அப்படி மூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக குப்பை தொட்டிக்கு ஓடி போயிடும். இங்கே பாருங்கள், கோ டு கிராஷ் இருக்குல்ல, அதாவது ட்ராஷ்னா என்னது, குப்பை தொட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா நிறைய என்ன ப்ரோ அந்த குப்பை தொட்டி எங்கே இருக்குன்னு தெரியல ப்ரோ. நான் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. நிறைய பேர் அதுவுமே கேட்டிருந்தீங்க. அதுவுமே நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10-20 நாள் கழிச்சு திரும்பி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இப்போ அந்த போஸ்ட்டு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணணும், ரீகவர் பண்ணணும் இல்லையா? அப்போ ரீகவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை ஐக்கனை நீங்கள் டச் பண்ணணும். இதை டச் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் காமிக்கும். மெமரிஸு, சேவ்ஸு, குரூப்ஸ் நிறைய ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதாவது செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுற பிறகு ஏகப்பட்ட ஆப்ஷன் உங்களுக்கு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் உங்களுக்கு திரும்பி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி, ஆட் பர்ஃபார்மன்ஸு, வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஸோ அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்காம இருங்க. ஏன்னா வந்து ஏதாச்சும் இப்போ நோண்டி விட்டிங்கன்னா ஐடி வந்து லாக் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த குப்பை தொட்டிக்கு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இதில் போய் நீங்கள் குப்பை தொட்டி வரது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எதுவுமே தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்குமே கொஞ்சம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எங்கே இருக்குது நம்மளை அக்யூரேட்டாக தெரிஞ்சால் தான் நம்மளால் போய்ட்டு இது பண்ண முடியும். இல்லை ஒவ்வொரு ஆப்ஷனாக போய்ட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இப்போ பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அக்கௌண்ட் சென்டர் இருக்குது, டூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸோ அதுவே ஆடியன்ஸ் அண்ட் விசிபிலிட்டி இருக்குது, கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் இருக்குது, யுவர் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த குப்பை தொட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா யுவர் ஆக்டிவிட்டியில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க, செட்டிங்ஸ் சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி இருக்குல்ல, யுவர் ஆக்டிவிட்டி. இதில் ஆக்டிவிட்டி லாக்னு ஒன்று இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி லாகை டச் பண்ணுங்கள். அந்த ஆக்டிவிட்டி லாகை நீங்கள் டச் பண்ணுற பிறகு இங்கே பாருங்கள், நம்ம குப்பை தொட்டி இங்கே இருக்கிறார் தலைவர். ஸோ அச்சீவ் பண்ணிங்கன்னா அச்சீவில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டெலிட் பண்ண எல்லாமே இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த குப்பை தொட்டியில். அந்த குப்பை தொட்டியை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண போஸ்ட்டு இங்கே உங்களுக்கு காமிக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், நான் இப்போ டெலிட் பண்ண போஸ்ட் இங்கே காமிக்குதா உங்களுக்கு. அதை நீங்கள் ரிகவர் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிக் பாஸ் போகிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிக் பாஸை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ண, கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரீஸ்டோர் இருக்கும். 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீஸ்டோர் கொடுத்தா உங்களுக்கு திரும்பி போஸ்ட் அங்கேயே போயிடும். 3 டாட் கொடுத்து உங்களுக்கு திரும்பி ரீஸ்டோர் கொடுக்குறான். சரிங்களா? ஸோ இந்த ரீஸ்டோரும் கொடுக்கலாம், 3 டாட் கொடுத்து இந்த ரீஸ்டோருமே கொடுக்கலாம், இல்லை டெலிட் பண்ணாலும் பண்ணலாம். குப்பை தொட்டியில் போய் குப்பை தொட்டியில் கூட டெலிட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண, ரீஸ்டோர் கொடுத்தா கொடுக்க போகிறேன். இப்போ உங்கள் ப்ரொஃபைலுக்கு இந்த ஐட்டத்துலேயுமே போகணுமான்னு கேட்குறாங்க. ஆமாம், ரீஸ்டோர் கொடுத்துட்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும். சுற்றிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். இப்போ பாருங்கன்னா திரும்பி போயிட்டு அந்த போஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். குப்பை தொட்டியில் அந்த தூக்கி போட்ட போஸ்ட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன் நான். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண போஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணி கேட்டு திரும்பி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஐயோ, இப்போ வந்து போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள் இப்போ. ஸோ இருங்க, உங்களுக்கு திரும்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். சரிங்களா?
ஸோ இதில் வந்து ஃபேஸ்புக் வந்து தள்ளி விட்டுட்டு உள்ளே போனால் திரும்பி வந்து ரீஃப்ரெஷ் ஆன கணக்கு வருது. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகல. திரும்பி நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதான் ஃபேஸ்புக்கை தள்ளி விட்டு திரும்பி உள்ளே போகும். இங்கே பாருங்கள், அதே போல் நவம்பர் 26 2024 நான் போட்ட போஸ்ட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் குப்பைத்தொட்டியில் தூக்கியும் போடலாம். 30 நாளைக்குள்ளே குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? 31 நாள் குப்பைத்தொட்டு தானாகவே காணாமல் போயிடும். குப்பைத்தொட்டில் கூட நீங்கள் போய் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் அடுத்தடுத்த வீடியோ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கீங்க அப்படின்னா மறக்காமல் அன்புக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த நல்ல வீடியோ உங்களை நோக்கி வரும். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிற அன்பு விஷயம். தேங்க்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் வீடியோ